அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்கிறார்களாம். தங்களுக்கு சுயமாய், தங்களுக்கு. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளை இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையின்படி இப்ப இந்த நாட்கள்ல ஒரு பெரிய கூட்டம், ஒரு கன்வென்ஷனோ உபவாச ஏதோ ஒரு கூட்டத்தை நம்ம நடத்தி ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய பாவத்தை நம்ம சுட்டி காட்டிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆத்துமா இதே மாதிரி கூட்டங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சபைகள்ல ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து வெளியே வா என்று சொன்னால் அந்த ஆத்துமாக்கள் திருப்பி சர்ச்சுக்கு வருமா? இதை தெரிந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? தந்திரமான உபதேசங்கள், தந்திரமான வார்த்தைகள், சுய இச்சைகள், இதை எல்லாம் மக்களுக்குள்ள திணிக்கிறாங்க. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கு ஆத்துமாக்களை கடிந்து கொண்டுதான் நான் பேசுவேன். அங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறாது. கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அல்லாம சும்மா ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு அவர்களை தேடிதானே மக்கள் போகிறார்கள், அவர்களை தேடிதானே சாரசாரையாய் மக்கள் போகிறார்கள். கடிந்து கொள்ளுகிற கூட்டணியில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள்? இல்லையே. நீ ஆசீர்வாதமாயிருப்ப, உனக்கு அப்படி இப்படி அள்ளி தட்டுகிற ஊழியக்காரர்களிடத்தில் தானே அநேக மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். கடிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு இட்டுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க மக்களை ஆயத்தப்படுத்துகிற ஊழியக்காரர்களுடைய சபைகளில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள்? ஒருத்தர் சொன்னாரு, நிறைய இடங்களில் நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற விஷயங்கள், எங்களை ஊழியத்தை கூப்பிட்டாங்க, பிரசங்கம் பண்ணும்போது நீங்க இந்த வார்த்தை அந்த வார்த்தை, இந்த வார்த்தை தான் கொடுக்கணும், நீங்க அந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா கடிந்து கொண்டெல்லாம் பேசிடக்கூடாதான், கடிந்து கொண்டு பேசக்கூடாதான். இப்ப தசமபாகத்தை பத்தி சில சபைகளை தசமபாகத்தை பத்தி பேசணும்னா கண்டிப்பா பேசலாம், காணிக்கை பத்தி பேசலாம், ஆசீர்வாதத்தை பத்தி பேசலாம். பாவம் இருக்குமா, பாவத்திலிருந்து மனம் திரும்புமா, சீர்கேட விட்டு மனம் திரும்புமா அப்படின்னு சொல்லுகிற போதகர்களை இந்த நாட்களில் யாருக்குமே பிடிக்காது, மக்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. மக்கள் தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தனங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்கிறார்கள். கடைசி காலத்தில் அவர்களுடைய அழிவு சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற இந்த நாட்களிலே தீவிரமான அழிவை வருவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடிந்து கொள்கிற வார்த்தைகளை கேட்கும் போது கசக்கும், ஆனா பாகக்காய் ரொம்ப கசக்கும், அது ரொம்ப உடலுக்கு சத்து. பாகக்காய் ரொம்ப உடலுக்கு சத்து. அதிகமா ஜிலேபி லட்டு அதிகமா சாப்பிட்டு பாருங்க, திகட்டிரும் ஒரு நாள். அது உடலுக்கு சுகர் அது இதுன்னு கொண்டு வரும். அதனால பாகக்காய் சாப்பிட்றது உடம்புக்கும் கொஞ்சம் சத்தா இருக்கும், பார்த்துக்கங்க. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணியிருக்கா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாய் நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார்.